இந்த வாரம் 360 விக்டோரியா மலையில் 7 சப்த கன்னிகள் ஏசியன் கல்னரி அகாடமி வணக்கம் மலேசியா புதிர் மற்றும் வர்ணம் தீட்டும் போட்டி நோ மர்சியின் ஆத்மாவின் பயணம். புனித பயணத்துல ஒவ்வொரு வாரமும் சிறப்பு மிக்க கோயில் திருத்தலங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்று சிரம்பான் விக்டோரியா மலையில் ஏறத்தாழ 100 வருடங்களாக அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சப்த கன்னிகா தேவி கோயிலை பற்றி தான் இன்று பார்க்க போறோம். மலேசியாவில எங்கும் காண முடியாத அளவுக்கு 7 சப்த கன்னிகள் எழுந்தருளி இந்த கோயில்ல பல அதிசயமிக்க நிகழ்வுகள் நடந்துள்ளன. விக்டோரியா மலைப்பகுதி நீளம் பெனடிக் நாயர் என்பவருக்கு சொந்தமானது. இம்மலையில் இருந்துதான் கண்ணாடி கல் என்று அழைக்கப்படும் சிலிக்கா கல் வெட்டி எடுக்கப்பட்டது. இக்கல்லினை கொண்டே கண்ணாடி தயாரிக்கப்படுகிறது. இம்மலையை கண்ணாடி மலை என்று ஒரு காலத்தில் அழைப்பார்களாம். அப்படிப்பட்ட இக்கண்ணாடி மலையில்தான் பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராக்கி, மகேந்திரி, சாமுண்டீஸ்வரி என பெயர் கொண்ட 7 சப்த கன்னிகைகள் எழுந்தருளி அருள் புரிகின்றனராம். இந்த கோயில் எப்படி உருவானுச்சுன்னு சொன்னா, அந்த காலத்துல வந்து இந்த கோயில் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு கூட உள்ள கோயில். இது வந்து அந்த காலத்துல வந்து இது விக்டோரியா எஸ்டேட். அப்ப அந்த ஓனர் வந்து அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க, அந்த மரத்தை வந்து மாத்தி நட்ட பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல கல் இருந்திருக்கு, மரம் நாட்டும் போது இந்த கல் வந்து சிலிக்கா ஸ்டோன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஓனர் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த எஸ்டேட்டை வந்து கல் குவாரியா மாத்திருக்காங்க. ஒரு ஆளுங்களை கூப்பிட்டு வந்து கொன்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. கொன்ட்ராக்ட் கொடுத்து அவங்க வந்து அந்த கல் வந்து உடச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அப்ப வந்து இந்த அம்மா வந்து 7 பேர் வந்து அவங்க கிணவுல போய் சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி நாங்க கல் உடைக்கிற வந்து அனுமதி கொடுக்க மாட்டோங்க, இங்க நாங்க 7 கன்னிமாருங்க இருக்கோம் அந்த இடத்துல, வந்து கேட்காம திருப்பி இன்னும் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க கண்டினியூ பண்ணி உடைக்கும் போது அந்த மிஷின்லாம் வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ராத்திரில மிஷின்லாம் தன்னால ஓடுமா, இந்த மாதிரி புது மிஷின்லாம் வந்து பழுதாயிருமா அந்த இதுல. அப்புறம் அந்த வேலை செய்யறவங்களுக்கு ரொம்ப சேதமாயிருமா, காயப்படுமா, இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனையா வந்தோன்னா அப்ப அவங்களால சரியான அளவுல வந்து பிசினஸ் செய்ய முடியாம, காசு கட்ட முடியாம அப்ப அந்த பேங்க் வந்து அந்த இடத்த வந்து எடுத்துச்சு. சப்த கன்னிகள் இம்மலையில் பல வருடமாக சக்தியோடு அருள் பாலிக்கிறார்கள். இந்த சப்த கன்னியர்களின் நடமாட்டம் பல வருடமாக தென்படுகிறதாம். அதாவது இவர்கள் நாக ரூபமாகவோ மற்றும் இளம்பெண் ரூபமாகவோ அல்லது மல்லிகைப்பூ வாசமாகவோ காணப்படுகிறார்கள். இதனிடையே எந்த இடையூறுமின்றி அவர்கள் இருந்து வரும் பொழுது அண்மைய காலமாக ஏற்பட்டு வந்த வெடிச்சத்தமோ அதற்கு மேலாக பல தரப்பட்ட மக்களின் நடமாட்டமும் சுத்தமற்ற சூழ்நிலையும் சப்த கன்னிகள் விரும்பாததால் அந்த இடத்தை குத்தகைக்கு எடுத்தவர்களின் பணிகளுக்கு தடை செய்து வந்தனர். இந்த கன்னி கோயில் சப்த கன்னிகள் என்பது 7 கன்னிமார்கள் இருக்கின்றார்கள். சப்த கன்னிகா ஆலயம் இதான் முறை. இதே போல தமிழ்நாட்டில் இருக்குது, அதுவும் இங்கதான் இருக்கு, மனுஷன் தான் இருக்கு. பிரபண்டமான சக்தியோட இந்த மலையில யாராலும் அசைக்க முடியாத இடத்துல இவங்க இருக்காங்க. இந்த சிவலிங்கம் ஒரு அற்புத சக்தி உள்ளவர். ஒரு 2003 ஆண்டுல எனக்கு சிவ வழிபாடு கிடையாது, ஒன்றும் தெரியாது. நான் ஒரு சாதாரண மனிதனா இருந்தேன். அதுக்கு பிறகு ஒரு நாள் ஒரு மணி விடிகாலை 2:30 மணி அளவில் விடிகாலையில் எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு, இந்த ஆலயத்துக்கு வரணும். அதான் முதல் தடவை நான் வரேன், இந்த ஆலயத்துக்கு வரணும், வந்து தியானம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த விடிகாலை 2:30 மணிக்கு ஏஞ்சி எனக்குள்ள ஒரு ஆற்றல் ஏற்பட்டு இந்த மலைக்கு எடுத்து வந்துட்டு 2:30 மணி அளவில் நான் எங்கேயும் போல, இங்கே தான் உட்காந்து இதே இடத்துல உட்காந்து நான் தியானம் பண்ணேன். ஓம் நம சிவாயா என்று 108 முறை நான் அந்த ருத்ராஜ மாலையை நான் செய்யும் பொழுது அந்த மந்திரம் சொல்லி முடிக்கும் போது இந்த சிவலிங்கத்திலிருந்து ஒரு அற்புதமான ஒரு சக்தி எனக்கு கிடைச்சது. ஒரு வெளிச்சம், ஒரு மின்னல் வெளிச்சம் எனக்கு கிடைச்சது. அன்னிலிருந்து நான் யார் என்று எனக்கு உணர்ற சக்தி ஏற்பட்டுருச்சு. அதனால இந்த கன்னி கோயில்ல வந்துட்டு அவ்வளோ ஒரு அற்புத சக்திகள் இருக்குது. அதாவது மலேசியா நாடு என்பது நம்ம குறிக்கப்பட்டது ஒரு பேர், தமிழ்நாடு இந்தியா என்பது அது ஒரு நாடு, அப்ப சிங்கப்பூர் என்பது ஒரு நாடு. அது போல நம்மளுக்கு தான் இந்த நாடு உலகம் பேர்லாம் இருக்குது. ஆனா இந்த இறைவன் சக்தி, பிரபஞ்ச சக்திக்கு நாடு, உலகம், அரசாங்கம் எதுவுமே கிடையாது. எந்த சந்திரியோ எந்த திசையிலையோ அந்த அற்புத சக்திகள் இயங்கிக் கொண்டே இருக்குது. பக்தர்கள் இங்க நம்பிக்கையோட வந்தார்கள் என்று சொன்னால் அவங்களோட நம்பிக்கையை பொறுத்து பல அற்புதம் நடக்க வாய்ப்பு இருக்கிறதுங்க. மேலும் இப்பகுதியில் குளம் ஒன்று இருந்ததாகவும் கூறப்பட்டது. அக்குளம் சில வேளைகளில் பொங்கி வழிந்தோடும் என்றும் சப்த கன்னிகைகள் அந்நீரில் நீராடி மகிழ்வர் என்பதும் மக்களின் நம்பிக்கை. ஒரு சமயம் நள்ளிரவில் சப்த கன்னிகைகள் குளத்தில் நீராடுவதை மலையடி வாரத்தில் வசித்து வந்த சீனர் எதாச்சியாக காண நேர்ந்தது என்றும் அவர்களை கேலி செய்தவாறு மலையில் இருந்து திரும்பிய சீனர் தாம் கண்டவற்றை பிறரிடம் கூறி நகைத்ததாகவும் பின்னர் அவர் இறந்து போனதாகவும் கூறப்பட்டது. திருப்பி வந்து ஜப்பனீஸ் கம்பெனிக்கு வந்து கொடுத்துருக்காங்க.
அந்த கான்ட்ராக்ட் வந்து திருப்பி இது பண்றதுக்கு. அப்ப ஜப்பனீஸ் என்ன செஞ்சிருக்காங்க, கல்லு உடைக்கிறதுக்கு வந்து வெள்ளைக்காரங்களை கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க பிரிட்டிஷ் கம்பெனிக்கு. அந்த பிரிட்டிஷ் கம்பெனி வந்து அவங்க கல்லு உடைக்கிற இடத்துல வந்து அந்த வெடிகுண்டு வைக்கிற இடத்துல வந்து வெடிகுண்டு வெடிக்கலையும். அலசி கேட்கும் போது அப்ப அவங்க சொல்லியிருக்காங்க, நான் அதான் அந்த கிணவுல சொல்லிட்டு அவங்ககிட்ட அந்த உடைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்ட்டு நீங்க வந்து திருப்பி செய்றீங்க, அதனால நான் வந்து உங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்துட்டேன். அதனால அப்ப இவங்க வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. மன்னிப்பு கேட்டு எனக்கு வந்து நாங்க உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு கோயில் கட்டி கொடுக்குறோம், மன்னிச்சு எங்களை விட்டுருங்க, அப்ப நாங்க எங்க வேலையை ஒரு சைட்டு ஓரத்துல பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு. சிரம்பான் லாபூர் ரோடு தாமான் புக்கிட் கப்பாயாங் 2.5 மைல் விக்டோரியா மலையில் நடைபெற்ற அதிசய சம்பவங்கள் குறித்தும் எழுந்தருளி உள்ள ஆலயத்தை பற்றியும் சிரம்பான் வட்டார மக்கள் அறிந்த பின்னர் அம்மலை பகுதியில் கண்ணாடி கல் வெட்டு பணிக்கு எவரும் முன்வரவில்லையாம். நான் விடிய காலையில வரும்பொழுது சப்த கன்னிகளை சிறு குழந்தையா வழியை நான் பார்த்திருக்கிறேன். 3 குழந்தைகளை பார்த்திருக்கேன். சின்ன வயசுல விளையாண்டுகிட்டு இருப்பான், அந்த பேர் பார்த்திருக்கிறேன். அது பிறகு பல வெள்ள நாகங்களை பார்த்திருக்கேன் நான். இங்க இது போல நிறைய அற்புத பொக்கிஷம் இந்த மலைக்கீழ இருக்குதும்மா. இந்த முடிந்த மகாசிவராத்திரி அன்று நம்ம நண்பர்கள்லாம் வந்து பெரிய ஒரு விசேஷிட்டாங்க. மகாசிவராத்திரி என்பது சிவனுக்கு உகந்த மாசம் இல்லையா, ஒரு நாள் இல்லையா. அப்ப எல்லாம் கண்ணுங்களை முழித்து கொண்டு அவர் சேர்த்து கொண்டு இருக்கும்போது நான் சொற்பொழி நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது நான் உதாரணத்துக்கு ஒரு கருத்து சொன்னேன். ஒரு தியானம் பண்ணும் பொழுது கண்களை மூடிக்கொண்டு ஒரு இருட்டாரில் இருக்கும்போது கற்பனை செய்து கொள்ளணும்னு சொன்னேன். அது திடீர்னு கரண் நின்றுச்சு. எல்லா மக்களும் பக்கத்தில் நின்ற உடனே வானத்துல இருந்து 2 சக்திகள், ஒன்று சூரியன் வெளிச்சம், ஒன்று நிலா வெளிச்சம் போல 2 வெளிச்சங்கள் இந்த பூமிக்கு வந்தது. இந்த 2 பேர் யார்? இந்த சூரியன் வடிவத்துல வந்த அந்த வெளிச்சமும் இந்த சந்திர வெளிச்சத்துல வந்த இந்த வெளிச்சமும் 2 பேர் யார்? இதுதான் சிவன் சக்தி என்று சொல்வார்கள். அம்மலையை வாங்குவதற்காக முன் வந்த பலர் அம்மலை பிரதேசத்தை ஆராய்ந்த பின்னர் தெய்வம் குடிக்கொண்டுள்ள இடம் என்றும் அவ்விடத்தில் கல்லை விட்டு எடுக்க முற்பட்டால் பல தொந்தரவுகள் நேரும் என அஞ்சி ஒதுங்கினார்கள். அந்நிலத்தை வாங்கும் எண்ணத்தையும் கைவிட்டனர். சப்த கன்னிகைகள் ஆலயத்தில் நின்று தரையை நோக்கினால் சிரம்பான் நகரம் கண்ணுக்கு தெரியும். வலது பக்கம் பார்த்தால் மலாக்கா கடல் தெரிகிறது. ஆலயத்தினுள் 7 சப்த கன்னிகைகள் தரிசித்த பின்னர் உடல் சிலிக்குமாம். இதெல்லாம் வந்து ஒரு சுற்றி பார்க்கிற இடம் கிடையாது. வருகின்றவர்கள் நம்பிக்கையோட இறை வழிபாடு செய்து வந்தால், சில நேரம் அமர்ந்து தியானங்கள் செய்தால் அவங்க கஷ்டங்கள், அவங்க வேண்டுகின்ற காரியங்கள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு இடம் இந்த கன்னிமலை. இது வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்பு கன்னிமார்கள் வந்துட்டு அப்ப இதெல்லாம் காடாக நடந்தது. இதெல்லாம் அந்த பிரமாண பாதி எல்லாமே காடாக இருந்தது. அப்ப இதுக்கு இந்த மலைக்கு கீழ்வாரத்துல வந்து ஒரு பெரிய குளம் இருந்தது, தாமரை குளம். அந்த குளத்துல நம்ம சப்த கன்னிகள் குளித்து போறது நிறைய பேர் பார்த்திருக்காங்க அந்த காலத்துல. அப்படி இருந்துதான் இந்த சப்த கன்னிகள் சக்தியோடு இங்கதான் இயங்க வேண்டும் என்று சொன்னால், இங்கதான் அவங்க அமர வேண்டும் என்று சொன்னால் அவங்க இங்கதான் அமர்ந்திருக்காங்க. மலேசியாலே ஒரு அற்புத சக்தி உள்ள சப்த கன்னியாலே இது சொல்லலாம் சிரமம். இந்நாக கன்னிகைகளின் ஆலயத்திற்கு செல்லும் பக்தர்கள் ஆங்காங்கு பாம்புகளின் சட்டைகளை கண்டு அஞ்சுவார்கள். ஆண்டுதோறும் ஆலயத்தில் நடைபெறும் விழாவை காணும் பக்தர்கள் இக்காட்சியை காண தவறுவதில்லை. இன்னும் 7 சப்த கன்னிகைகள் ஆலயத்தில் நாகம் ஆண்டுக்காண்டு நீளம் குறுகி வருவதை ஒரு சிலர் கண்டுள்ளனராம். ராத்திரியில வந்து அந்த கூட வேலை செய்யற ஒரு ஆளை காமிச்சு, இவர் கனவுல நான் சொல்றேன், இவர்கிட்ட நீங்க மெக்கால் கேட்டுக்குங்க எல்லாம் சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. போனோன்னா அப்ப அன்னைக்கு ராத்திரியே வந்து அவர் பேர் வந்து ராமச்சந்திரன் ஒருத்தர் வந்து இந்த கூட வேலை செஞ்சிருக்காரு. அப்ப அவரு கனவுல அவர் தூங்கிட்டு இருக்கும்போது 7 கன்னிமார் வந்து சின்ன பெண்கள் மாதிரி கையில குடம் வச்சுக்கிட்டு அவங்கள போய் எழுப்பி, அவங்கள அந்த அவர் ராமச்சந்திரன் சொல்றவர் எழுப்பி அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி கோயிலுக்கு கிட்ட வந்தாங்கன்னா எனக்கு வந்து இந்த சிலை செய்யற ஆளோட பேர்லாம் சொல்லியிருக்காங்க, உங்களை போய் பாரு, அவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அப்ப அதே மாதிரி அந்த சிலை ரூபம் அந்த மாதிரி ரூபத்துல செய்யணும், இப்ப இந்த மாதிரி பேர்லாம் வைக்கணும், இப்ப பூஜை இந்த மாதிரி முறை பூஜை செய்யணும் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்க வந்து இந்த கோயில் கட்டுறவங்கள்ட்ட சொன்னோன்னா இப்ப இவங்களும் அதே மாதிரி ஏற்பாடு பண்ணி அந்த அவர் காமிச்சார சிலை செய்யறவரை அவங்கள போய் பார்த்துருக்காங்க. என்ன அதிசயம்னா அந்த சிலை செய்யறவங்க கிட்டயும் வந்து இந்த அம்மா போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி சிலை செய்ய வருவாங்க, இந்த மாதிரி ரூபத்துல எனக்கு சிலை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவரு நினைச்சிருக்காரு, அவர் ஓயாம அவர் தொழில் சிலை செய்யற தொழில்னால அவர் நினைச்சிருக்காரு இது வந்து என்னன்னா எப்பயும் நம்ம சிலை செய்யறதுனால ஏதோ ஒரு கிணவு நினைச்சிருக்காரு. ஆனா உண்மையிலேயே ஆளுங்க போய் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து சிலை 7 சப்தகன்னி சிலை செஞ்சு கொடுக்கணும். அவங்க சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ரூபத்துல சொல்லிட்டு போயிருக்காங்க, நான் தான் செஞ்சு கொடுத்துட்றேன் சொல்லிட்டு அவர் 2 மாசத்துல வந்து 7 சிலையை வந்து நல்ல அழகா வந்து நீட்டா செஞ்சு கொடுத்துட்டாரு. அப்ப அந்த கோயில் வந்து அதுல இருந்து சின்ன ஒரு கொட்டாய வச்சு அடிச்சு செஞ்சிருக்காங்க. சிலர் சர்பத்தின் நீளம் குறுகிய பின்னர் இதற்கு பறக்கும் சக்தியும் ஏற்படும் என்கின்றனர். இவ்வாலயத்தில் வாரத்திற்கு ஒரு முறை சப்த கன்னிகைகளுக்கு சிறப்பு பூஜை நடத்தப்படுமாம். பிள்ளைங்க இல்லாதவங்க வந்து
இங்க வந்து வேண்டி இங்க வந்து இது இருக்கு, எமிழ்ச்ச மரம் இருக்குது. அந்த எமிழ்ச்ச மரத்துல வந்து கனி கட்டணும். பௌர்ணமி அந்த வளர்ப்புற டைம்ல ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு 3 நாள் சைவமா இருந்து அதை வந்து 7 வாட்டி கோயிலை சுற்றி கும்பிட்டு அந்த நினைச்ச காரியத்தை, என்ன காரியம் நம்மளுக்கு வந்து வெற்றி ஆகணும்னு நினைச்சு அதை கட்டி அந்த மரத்துல கட்டினாங்கன்னா அந்த காரியம் வந்து கட்டாயமா வந்து நிறைவேறும். இந்த குழந்தை பிறக்காதவங்க வந்து இங்க வந்து வேண்டியிருக்காங்க. இங்க வந்து வேண்டி அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு. அதுல ஒரு குழந்தைக்கு வந்து விரலே வந்து எல்லாத்துக்கும் 5 விரல் இருக்கும். இந்த கையில 7 விரல், இந்த கையில 7 விரல், கால்லயும் 2 காலில் 7 விரல் 7 விரலாம் பிறந்திருக்கு. நாக தோஷம் உள்ளவங்க வந்து இந்த அம்மனுக்கு வந்து பரிகாரம் செய்யணும். நாகம்மாவுக்கு வந்து பரிகாரம் செய்ய சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அவங்க கையாலேயே பால், முட்டை, பூ, உதிரி பூ, மாலை எடுத்துட்டு வந்து அந்த நாகம்மாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அங்க பூஜை செஞ்சு அதான் குருக்கள் வந்து எல்லாம் அபிஷேகம் செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க பேரு நட்சத்திரம் எல்லாம் படிச்சு அதே மாதிரி செஞ்சாங்க. அந்த தோஷமா உள்ளது வந்து அவங்கள விட்டு விலகி அவங்க கூட உதவியா வந்து அங்க நிற்கும். வருடம் தோறும் மே 1 வருடாபிஷேக திருவிழா சிறப்பாக நடைபெறும். அத்திருவிழாவில் பால் குடம் எடுக்க விரும்பும் பக்த பெருமக்கள் 3 நாள் விரதம் இருந்து மஞ்சள் துணி அணிந்து குடம் மற்றும் பாலுடன் மலையடி வாரத்திலிருந்து ஆலயம் வரையில் சப்த கன்னிகைகளின் திருநாமம் கூறிக்கொண்டு ஆலயத்தில் பால் குடத்தை சேர்க்க வேண்டுமா. பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேற பழம், மஞ்சள் துணியுடன் ஆலயத்திற்கு வந்து அதனை வைத்துவிட்டு ஆலயத்தை 7 முறை சுற்றி வந்து தெய்வங்களை வழிபட்டு ஆலயத்திற்கு அருகில் இருக்கும் வேப்ப மர கிளையில் மஞ்சள் துணியில் எலுமிச்சை பழத்தை சேர்த்து கட்ட வேண்டுமாம். இது குறிப்பாக வளர்பிறையில் 3 நாட்கள் விரதம் இருந்து வெள்ளிக்கிழமை கட்டினால் பக்தர்களின் வேண்டுதல் நிறைவேறி சப்த கண்ணின் அருள் பெறலாம் என்று அக்கோயில் தலைவர் கூறினார். 1985 ஆண்டு ஆங்கில பத்திரிகை ஒன்றில் இக்கோயில் வளர்ந்த விதம் பற்றிய கட்டுரை ஒன்றை பிரசுரித்தனர். இதனை படித்த மக்கள் இக்கோயிலுக்கு வர துவங்கினர். இறைவனுடைய இல்லத்தை நம்ம கோயில் என்கிறோம். அதனால தான் நம்மையும் இந்த உலகத்தில் படைத்த இறைவனை அங்க சென்று வணங்குவது நல்லது. அங்க சென்று வணங்குவதால மனதுக்கு அமைதியும் சாந்தியும் கிடைக்குங்க. ஒவ்வொருவரும் உள்ளத்தை தூய்மையா வைத்து இறைவனை சென்று வழிபட்டா நிச்சயமா வாழ்க்கையில சந்தோஷம் கிட்டும். Sebuah gua yang terletak kira-kira 10 kilometer dari pekan Sungai Siput Perak menjadi lokasi upacara yang digelar Agni Pujai. Upacara yang lazimnya dilakukan pada bulan purnama ini diadakan bagi memperingati Dewa Durga, dilakukan es Murugan yang juga digelar Mahaguru Durga. Dia yang mempunyai ribuan pengikut menjalankan upacara ini untuk kesejahteraan, kesihatan dan menghilangkan semangat jahat yang bertapak di dalam diri. Upacara bermula pada waktu hampir tengah malam apabila bunga ditabur dan api dinyalakan dalam tembikar yang dipenuhi dengan kapur barus. Malam itu, 20 pengikut dari Kuala Lumpur dan Singapura turut serta. Sepanjang upacara, Murugan meletakkan tembikar atas tapak tangan kanan sambil membaca mantra dalam bahasa ibundanya dan Sanskrit. Murugan memegang tembikar yang dinyalakan api di dalamnya tanpa merasa panas. Oh, memang pelik. Untuk yang beragama lain tu memang dia pelik lah. Tapi bagi yang sesiapa yang beragama Hindu tu dia tak pelik lah bagi saya. Sebab benda ni dah biasa lah macam upacara kami kan. Nurun-nurun tu dah biasa lah. Tapi ini bukan nurun. Ini kira satu upacara bagi secara Hindu lah. Sesekali Murugan menambah kapur barus yang telah disediakan pengikutnya ke dalam balang tembikar berkenaan. Sukar untuk dijelaskan bagaimana Murugan boleh memegang tembikar dalam tempoh yang lama tanpa berasa panas.
Malam itu, dia memegang tembikar sambil duduk begini selama lebih 1 jam. Bagi Murugan, tiada istilah ilmu kebal yang dituntut. Sebaliknya, kekuatan minda disertai mentera yang dipelajari daripada gurunya. Rambutnya juga berasap akibat bahang panas setelah balang diletakkan sekali sekala. Apabila upacara hampir tamat, Murugan memilih beberapa pengikutnya untuk merasai bahang panas balang berkenaan. Malah salah seorang kru majalah 3 turut dijemput menyentuh sudut tepi balang tembikar itu. Saya pegang dia, saya pegang satu kepala dia dekat rambut dia tu kan. Rambut dia rasa panas. Lepas tu yang sentuh dekat benda yang dia pegang tu. Sentuh sekejap pun dah panas. Tangan pun dah melecet sikit. Memang panas lah. Memang tak boleh pegang kalau kita orang biasa tak buat macam dia tu kan. Memang tak boleh pegang. Arasa Kumari dari Singapura ke Sungai Siput semata-mata untuk tidak melepaskan peluang menyertai upacara ini. Dia kagum melihat gurunya Murugan tenang memegang balang tembikar dalam tempoh yang lama tanpa mencederakan tapak tangannya. Very hot, but nothing burns. Very hot. Must have power, otherwise cannot hold the bowl. You know, he is very strong. That's why he can hold the bowl. I think more than an hour or 2 hours, I don't know. Tapak tangan Murugan tidak melecur sedikit pun, malah lebih lembut berbanding tapak tangan kirinya. Menurut Murugan, tiada pemakaian tangkal untuk melakukan aksi terbabit. Saya sejuk. Sejuk. Sebab tu, kalau kita ingat panas, memang panas. Kalau kita ingat sejuk, memang sejuk. Sebab tu kita menangani sama sekitar sejuk. Lagi lembut macam bunga.